கம்பத்துரையந்தாய் போற்றி, அண்ணாமலையும் அம்மண்ணா போற்றி, வாய் கனகத்திரளே போற்றி, வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, தனி முருகனுக்கு, வாபுரி முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, முருகாசரணம் முருகாசரணம். நமது இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைவன் மன்றத்தின் தமிழகமெங்கும் உள்ள திருக்கோயில்களை தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும். பக்தர்களுக்கு பாதுகாப்பாகவும் திருக்கோயில்கள் தூய்மையாகவும் கடைபிடிக்க வேண்டும். திருக்குளம் சார்ந்த வெளிப்பகுதிகள், மாட வீதிகள், திருக்குளங்கள், நந்தவனங்கள், உள்வளாகங்கள், வெளிவளாகங்கள் எல்லாமே பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம சுவாமியை தரிசனம் பண்ணணும். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், வர்றவங்களும் சௌக்கியமா இருக்கணும். அதன் மூலமா இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் சௌரியமா இருக்கணுன்ற அடிப்படையில தமிழகம் ஃபுல்லா இந்த திருக்கோயில்களை தூய்மை, நலன், பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அடியார்கள் புடைசூழ திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க பன்னீர் திருமுறைநாதரால் உருவாக்கப்பட்ட திருமுறைநாதரை தலைமையேற்று நம்ம திருக்கைலாய வாத்தியங்களை முழங்கி தமிழகம் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்பொழுதுதான் விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர், திருவெண்ணைநல்லூர் சுந்தரர் பெருமான் அவதரித்த ஆட்கொண்ட ஸ்தலங்கள் சென்று வந்தோம். சென்ற மாதம் கோயம்பேடு, அடுத்த மாதம் காஞ்சிபுரம் மாவட்டம் 12 ஆழ்வார்களில் ஒருவரான முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் திருத்தலத்தில் நான் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 23 செய்ய. இப்படி தமிழகம் ஃபுல்லா நம்மளுடைய முக்கிய பணியாக நாவுக்கரசர் நாவுக்கிணங்க அவருடைய வாக்கிற்கு இணங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க அமைப்பின் பணியாக அடியார்கள் ஒரு 400 பேருக்கு அடியார்களை இணைத்து இறைவன் திருவருளால் இந்த பணியானது மாதந்தோறும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் தேவைக்கேற்ற அந்த பெரிய பெரிய கோயில்களில் கூட பிரகாரங்கள், மாட வீதிகள் எல்லாமே இன்னும் பக்தர்கள் வரணும் போகணுன்றதுக்கு துறை சம்பந்தப்பட்ட இந்து சமயத்துறை சம்பந்த ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் பக்தர்களாகிய அவர்களும் ஊர் பொதுமக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்கி அதற்கு சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம கூறிக்கொள்கிறோம். இன்றைய நாளில் நம்ம இந்த சிறுவாபுரியில நமது அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில், வைகுந்தவாச பெருமாள் திருக்கோயில் மற்றும் திருவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் நம்ம தூய்மை பணி, அதாவது உழவார பணி செய்ய மேற்கொள்ளவும், அதற்கு முதல் விஷயமாக இந்த ஒவ்வொரு திருக்கோயிலும் தூய்மை நிலை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த சிறுவாபுரி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இங்கு இன்று வருகை புரிய சுவாமி தரிசிக்க வரும் பக்த கோடிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்றைய நாள் இந்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நம்ம இந்த மாதிரி கோயில்களாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வு பிரச்சனைகளை வழங்கி நான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பயணம் ஒவ்வொரு 25வது வருடமாக இதை செய்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் இன்னும் பல மாவட்டங்களில் இன்றைக்கு ஒவ்வொரு கோயிலையும் நிரந்தரமாக உழவார தொண்டர்கள் உருவாயிருப்பார்கள் என்பதுதான் இந்த அமைப்பின் இலக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் திருக்கணியால் நிறைய கோயில்கள் அந்த பணி நடைபெற்றிருக்கு. இன்னும் மேலும் அது நடைபெற வேண்டும். பக்தர்கள் உருவாக வேண்டும், பக்தர்கள் தொண்டர்களாக உருவாக வேண்டும், உழவார தொண்டர்களாக நாவுக்கரசு பெருமானின் அடியார்களாக உருவாகி ஒவ்வொரு கோயிலும் தூய்மை நிலையை கடைபிடிக்க வேண்டும். இங்க வர்ற கோயில்களுக்கு வர்றவங்க முக்கியமா இந்த அர்ச்சனை இதெல்லாம் பிளாஸ்டிக் கவரை நம்ம ஒழிக்க வேண்டும். அதுக்கு இந்து சமயத்துவமாக நோட்டீஸ்லாம் ஒட்டியிருக்காங்க, அதை கடைபிடிக்க வேண்டும். மற்றும் துணிப்பையை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டும். மற்றும் உள் வளாகங்களை சுத்தமா வச்சுக்கணும், வெளி வளாகங்களையும் சுத்தமா வச்சுக்கணும். நம்ம வீட்டுல வாசல்ல ஏதாவது ஒரு குப்பையை போட்டா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி சத்தம் போடுறோமோ அது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு கிணத்துல ஏதாவது ஒரு பால் பாக்கெட்டை பக்கத்து வீட்டுக்காரன் போட்டா எப்படி சத்தம் போடுறோம், அது மாதிரி குளமும் ரொம்ப முக்கியம், கோவில் நுழைவாயிலும் ரொம்ப முக்கியம். வெளி வளாகங்கள், உள் வளாகங்கள் எல்லாமே நமது இல்லமாக பாவித்து நம்ம வீடுன்ற மாதிரி நினைச்சு நம்ம சுவாமிக்கு இது பண்ணோம். நேரம் வர்றீங்க, சுவாமியை பார்க்கிறோம், தரிசனம் பண்றோம், போயிடுறோம்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும், எல்லாரும் தூய்மையா வச்சுக்கணும். அது மாதிரி இங்க முக்கியமா நான் சொல்ல வர்றது, இந்த திருக்கோயில் வளாகத்துல, திருவாபுரி திருக்கோயில் வளாகத்துல இந்த கடை வணிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் ஒத்துழைப்பு வழங்கி பக்தர்களுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாம இந்த கடைகள் எல்லாம் நம்ம இந்து சமயத்துறை சார்பாக நாங்க பேசியிருக்கோம், எங்க அமைப்பின் சார்பாக. இருந்தாலும் பலமுறை அவர்களும் சொல்லி முடிஞ்சளவு கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி இப்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இன்னும் மேலும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த கடைகள்லாம் ரொம்ப பயணம், அவங்களோட வியாபாரமா அவங்களுக்கு முக்கியம், பக்தரோட தரிசனம் முக்கியம், ரொம்ப பாதுகாப்பு முக்கியம். முக்கியமா இந்த இடத்துல அரசு போக்குவரத்து பஸ் வருது, இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதனால இதையெல்லாம் இந்த கடை உரிமையாளர்களும் தயவு செய்து மனதில் கொண்டு பக்தர்களுக்கும் வழிவிட வேண்டும்.
பக்தி மார்க்கத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே சிறுவாபுரி முருகன் திருக்கோயில் உலகமெங்கும் வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க தான் வழிவிடணும். அந்த பக்தர்களுக்கு நீங்க தான் வந்து நம்பி வர்றாங்க முருகப்பெருமான்னா அவர்கள் பாதுகாப்பாக திருப்பி செல்ல அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வழிவகுக்க வேண்டும். அது மாதிரி தூய்மை நிலைன்னு பாத்தீங்கன்னா கோவில் உள்ள மட்டும் இல்ல, வெளி வளாகங்கள்ல இருந்து பார்க்கிங்ல இருந்து அன்னதான கூடத்துல இருந்து நந்தவனத்துல இருந்து குளம்ல இருந்து பின்னாடி எல்லா இடமே தூய்மை நிலை கடைபிடிக்க வேண்டும். வர்ற டிராவல் பாயிண்ட் மாதிரி நம்ம நிறைய குப்பைகளை போடக்கூடாது. கோவில் உள்ள அவங்க துறை சம்பந்தப்பட்ட பணி செய்தாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது மாதிரி திருநூறு குங்குமம் எல்லாம் கொடுத்தா நீங்க தயவு செய்து அந்த தூண்ல போடாதீங்க. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், தூய்மைப்படுத்தும் பொழுது அதற்குன்னு உண்டான கிண்ணங்கள் பேப்பர்லாம் வச்சிருக்காங்க, அதுல எடுத்துங்க. நம்ம முடிஞ்ச அளவு அந்த கோவில்ல உள்ள கட்டுமான திருப்பணிகள்லாம் செய்ய முடியுமான்றது கேள்விக்குறி. செஞ்ச விஷயத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும், தூய்மையா வச்சுக்கணும் தான் வலியுறுத்துறோம். தயவு செய்து அடியார் பெருமக்களும் பொதுமக்களும் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இன்று 400க்கும் மேற்பட்ட அடியார்கள் இன்று இந்த இந்து ஆலயங்கள் சுத்தம் அமைப்பின் சார்பாக இந்த விழிப்புணர்வை செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் திருவருளால் இன்றைய நாள் நமது திருவாபுரி திருக்கோயிலின் தலைமை சிவாச்சாரியார் வந்திருக்காங்க. மற்றும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நம்ம ஜேசி மேடம் அண்ட் ஏசி அவர்கள் வரவு சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு தீபாவளி நிகழ்வுடன் இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து நடைபெறும் என்பதை குறிக்கொள்கிறோம். திருச்சி